வணக்கம் நண்பர்களே. நம்ம காய்கறியோட சத்துக்கள் பற்றிலாம் நம்ம நிறையா பார்த்தோம். அடிப்படை கேள்வி எல்லாம் கரெக்டு டாக்டர், ஆனால் காய்கறி சமைச்சா எல்லா சத்தும் போயிடுதுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் இந்த ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சா அப்படியே அந்த தண்ணியிலே போயிடுதுன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ காய் எப்படி சமைக்காமல் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கே. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். காய்கறிகளை சமைச்சா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுமா அப்படின்னா பாதி உண்மை பாதி தவறு. அப்படின்னா என்னது? மெயினாக இந்த காய்கறிலேருந்து வரக்கூடிய வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், சரிங்களா? வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட் சத்துக்கள் வந்து கட்டாயம் சமைக்கும் பொழுது போயிடும், சரிங்களா? அதே மாதிரி நிறையா சில பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களும் வந்து சமைக்கும்போது போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கீரைகளில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் சிலாம் நமக்கு தெரியும், நெல்லிக்காய் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் சூடாக நம்ம எதாவது ஒன்று பண்ணி குடித்தோம் அப்படின்னு இப்போ லெமன் டீ அந்த மாதிரிலாம் குடித்தோம்னா அதில் இருக்கிற வைட்டமின் சிலாம் போயிடும். அதே மாதிரி கீரைகளை வந்து நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்டோன்னா ஃபோலிக் ஆசிட் வெகுவாக குறைஞ்சிருது. அதனால தான் பாருங்கள் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றோம். இப்போ சட்னியில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக அதை சமைக்கிறது இல்லை. அந்த கீரை அந்த இலைகளை அப்படியே சும்மா லைட்டாக வணக்கி ஒரு அரைச்சி அப்படியே நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தானே. சட்னிலையும் ஒரு சயின்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? சட்னியில் ஒரு சயின்ஸாக நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் சூப்பராக ஒரு சயின்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம சட்னியில் வந்து அப்படியே நம்ம இலையை சாப்பிட்டு அந்த ஃபோலிக் ஆசிட்டை ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதனால தான் நம்ம புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஃபோலிக் ஆசிட் இயற்கையாக கிடைக்கும். இதே ரொம்ப நம்ம வேக வச்சு கீரை கூட்டு அதெல்லாம் சாப்பிடும்போது மற்ற நார்ச்சத்து கிடைக்குமா இருக்கும், ஆனால் ஃபோலிக் ஆசிட் வந்து வெகுவாக வந்து குறைந்து விடும். ஆனால் எல்லா சத்துக்களும் இந்த மாதிரி குறையுமானா இல்லை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போது கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ, அந்த கெரோட்டினாய்ட்ஸ் கிடைக்குன்னு சொன்னேன். இந்த கெரோட்டினாய்ட்ஸ் சத்தெல்லாம் வந்து ஆக்சுவலி கேரட்டை சமைக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய கெரோட்டினாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு வைட்டமின் ஏவாக நம்ம உடம்புல வந்து அப்சார்ப் ஆகி வைட்டமின் ஏவாக மாறுது. ஸோ கெரோட்டினாய்ட்ஸ் வந்து சமைக்கும் போது தான் அதிகமாக அதுலேருந்து வெளிப்படுது, உங்களுக்கு அது அதிகமாக உள்ள நமக்கு உடம்பு வந்து அப்சார்ப் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபீன்கிற சத்து சமைக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த கரோட்டினாய்ட்ஸ், லைகோபீன் இந்த மாதிரி அந்த கலரான காய்கறிகள் இருக்கக்கூடிய நிறையா சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்போது தான் அது அதிகமாக நமக்கு வந்து கிடைக்குது. இதே வந்து இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இந்த இலைத்தலை மாதிரியான காய்கறிகள், இந்த கீரை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் மாதிரியான சத்துக்கள் சமைக்காமல் சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சரிசமமாக கிடைக்குது. அதனால தான் நான் அந்த கீரை ஸ்மூத்தி அப்படின்னு கூட நான் போன காணொலியில் ஒன்று சொல்லியிருந்தேன். அதனால தான் கீரைகளை அந்த கீரை ஸ்மூத்தி மாதிரி ஜூஸ் மாதிரி குடித்தா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது கட்டாயம் பயன்படும். ஸோ எல்லாமே நம்ம வந்து சமைக்காமல் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சமைச்சு சாப்பிட்றதுலேயும் நல்ல விஷயங்கள் நடக்க செய்யுது. நான் சொன்ன இந்த கீரைகள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சமைக்காமல் கொஞ்சம் பச்சையாகவும் அப்பப்போ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி மற்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பொரியலோ இல்லை குழம்போ செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா சத்தும் அப்படியே போயிடும் தண்ணியில் அப்படின்னு மட்டும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து இருந்திருங்கள். நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.